நாரத்தம்பழம். இந்த பழத்தில் நான் ஒரு ஊறுகாய் போட போகிறேன். பழமாக இருக்கிறதுனால சொலையை எடுத்து ஜூஸ் போட்டுட்டு அதில் இருக்கிற தோலை வந்து ஊறுகாய் போட போகிறேன். அந்த தோலை ஊறுகாய் இனிப்பு புளிப்பு காரத்தோட ஒரு 6 சுவையோட பிரமாதமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்கம் டு லைஃப் வித் சித்தி சேனல். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். பழமாக இருக்கிறதுனால தோலில் இருக்கிற கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். ரொம்ப உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் போடணும்னு அவசியம் இருக்காது. பழமாக இருக்கிறதுனால தோல் மெல்லிசாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த நார்த்தம்பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு பழத்தை விட ரொம்ப வாசனையாக இருக்கும், அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் ஏராளமாக இருக்குது. இப்போ இந்த தோலை நல்ல மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த ஊறுகாயை எளிய முறையில் சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுக்கு நான் எண்ணெய் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதில் இந்த தோலெல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுறேன். இந்த காய் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளையும் தாளித்து போட்டுடலாம். அப்புறம் மஞ்சத்தூள், தேவையான மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டுறேன். இதில் 3 நார்த்தம்பழத்தை சீடெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதையும் ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுக்கிறேன். இனிப்பு சுவைக்கு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் இதை வாணலியில் நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் காயும் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் சாந்து பதத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால இந்த ஊறுகாய் ரொம்ப சீக்கிரமே காலி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.